ஸோ இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயாக்கிங் ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்கோம். ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்ப டிஃபரெண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் அந்த மாரிலாம் நடத்துவாங்க. ஒர்க் ஷாப்பு, கேம்ப் மாதிரி. ஸோ இங்க வந்து கயாக்கிங்க்காக எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுனால, நம்ம வாழ்நாள்ல கயாக்கிங்லாம் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சரி ஓகே போய் பிரகத்த ட்ரை பண்ண விடுவோம். ஏன்னா அவன் ஏஜ்க்கு தான் இங்க அலவுடு. பிருத்வி இன்னும் எலிஜிபிள் இல்ல. ஸோ அதனால இது ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ அதனால போய் அப்படியே நம்மளும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஃபெசிலிட்டி வந்து நான் இதுக்கு முன்னாடி டூட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு யூஎஸ் பேஸ்ட் சேனல்ல யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கேன். அங்க சேலஞ்சஸ்லாம் பண்ணுவாங்க இந்த மாரி செட்டப்ல. இங்க சிட்னிலயே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே வரோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். Oh, see, one guy is thinking. Careful. I don't know. This is podium. If they conduct a race, this is a podium. See how it is. எனக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க அவங்களோட ஒர்க் ஷாப்பை, அதாவது கேம்ப்பு, ட்ரைனிங்கை. இப்போ இவனுக்கும் இன்னும் 2, 3 பேருக்கும் அப்புறம் அடுத்த ரவுண்டில் வருது. அதுதான் வந்திருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக இந்த கயாக் போட்ஸாக வச்சுருக்காங்க. ஓகே, கியர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம மாட்டிக்கிட்டு போய் நம்ம தனியாக தான் போய் பண்ணுறாங்க எல்லா பசங்களும். கவுந்தாலும் நம்மளே எந்திச்சு வந்துடுவோம். இல்லாட்டி அங்கே ஒரு 3 பேர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, யாராவது கஷ்டப்பட்டா காப்பாற்றுறதுக்காக. பார்ப்போம் எப்படி பண்ணுறான் பிரகத் அப்படின்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இதுங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கும்பலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு. ஓ, லிஃப்ட் மாதிரி ஏறுதுங்க. ஓகே ஓகே. கயாக்கிங் பண்ணிட்டு இருக்க நேரத்துலேயே சைடில் பார்த்தோம்னா அதே லேக்கில் வாட்டர் போலோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் கயாக்கிங்கை முடிச்சுட்டு நாங்கள் இந்த சைடு வந்தால் இந்த வாட்டர் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக போகுது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஏதோ கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க, ரேஸ் மாதிரி. என்னென்னா சும்மா ஏதோ டக்ஸில் எல்லாரும் பேரும் போட்டு ஏதோ லாட்ரி மாதிரி விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இந்த குதிரை ரேஸுக்கு நம்ம வாங்குவோம்ல டிக்கெட்டு, அந்த மாதிரி இது பண்ணி போட்டு விட்டுருக்காங்க. யார் யாருக்கு ப்ரைஸ் விழுந்துச்சோ அவங்களுக்கு இந்த லாட்ரியில் கிடச்ச மாதிரி. கிட்டத்தட்ட இந்த இதுதான் சூதாடுற மாதிரி தான். இந்த குதிரை ரேஸில் பந்தயம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னமோ பந்தயம் கட்டி அந்தந்த டக்ஸு இதில் எடுத்து இது பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்மளுக்கு புரியல, ஆனால் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து எடுத்து இன்னும் கலெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க டக்ஸு. என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல, என்ன கேம்னு ஒன்றும் புரியல, ஆனால் விளையாடிட்டு இருக்காங்க இங்கே. அதுவும் வீக்லி கண்டக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ எவ்ரி சண்டே இது பண்ணி அதை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த போடியமில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு நிப்பாட்டி வச்சு அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபுல் ஃபெசிலிட்டியில் சுற்றுறதுக்கும் கயாக்லேயே சுற்றுறதுக்கும் இங்கே ஒரு லிஃப்ட் மாதிரி எஸ்கலேட்டர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எஸ்கலேட்டரில் அப்படியே போய் நம்ம நின்னோம்னா அப்படியே இந்த டொபோகனில் நம்மளை எப்படி தூக்கிச்சோ அதே மாதிரி தூக்கிட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயாக்கை தூக்கிட்டு போய் அந்த சைடு அப்படியே ஸ்லாண்டிங்காக விட்டுறது வாட்டருக்குள்ளே. இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஃபுல் ரவுண்டு அடிக்கிறாங்க இந்த வாட்டர் ஃப்ளோவில். பயங்கரமாக இந்த கூருக்கு பக்கம்லாம் போனோம்னா இந்த போட்டு ரைடு இருக்கும், அது பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது வாயில். அந்த மாதிரி இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக அந்த கயாக்கிங்கில் அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. ஆனால் இது வந்து நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரியலன்னா கண்டிப்பாக கவுந்துட்டா நமக்கு தண்ணி கூட தான் இருப்போம். அவங்க கேட்டால் அசால்ட்டாக சொல்கிறாங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம், வந்தாலும் திருப்பி நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படின்றாங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது பார்த்தாலே. ஏன்னா பேலன்சிங்க்கும் இனஃப் இருக்கிற மாதிரியும் தெரியல அந்த போட்டில். அதனால் இவன் முதல்ல மிதப்பானேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. பார்ப்போம் என்ன பண்ணுறான் பிரகத்துன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு வழியாக சுற்றி முடிச்சு வந்த உடனே பிரகத் கிளாஸுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து முடிச்ச உடனே எல்லோரும் அந்தந்த கியர் இந்த சைஸ்லாம் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து மாட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதனால தான் நம்ம தூரம் போயிட்டு அவரே மாட்டிக்கிட்டாரு அந்த ஃப்ளோட்டிங் ஜாக்கெட்டும் அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு.
இங்கே வா, இங்கே நில்லு. ஆ, டர்ன். Stand here. Turn around. எல்லாத்தையும் மாட்டிட்டு இப்போ கோதாவில் இறங்க போகிறாங்க. அடுத்தது வந்து கியர்ஸ்லாம் மாட்டினதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறாங்க நம்ம போய் நம்ம கயாக்கை சூஸ் பண்ணணும்னு. இவன் சைஸுக்கு கயாக்கு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலான்னு போய் ஒரு ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு மாறலான்னு நினச்சோம். அப்புறம் அது தப்பாக போச்சு. கடைசியில் பார்த்தா ரொம்ப குட்டி கயாக்கு தான் கிடச்சிது இவனுக்கு. அதுக்குள்ளே மிச்சவங்க எல்லாரும் வேறு கயாக்கெலாம் எடுத்துட்டாங்க. பர்ஃபெக்டான சைஸில் இவனுக்கு மாட்டலை. ஸோ இந்த குட்டி கயாக்கில் தான் இவன் அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். ஆனால் இதுக்கே வந்து அங்கே ரொம்ப விண்டியாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதனாலேயே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பெடல் பண்ணுறதுக்கு. இப்போ இவனே மோஸ்ட் லைக்லி ஷோர்கிட்டயே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். காற்று அடிக்கிறத பார்த்தா நீங்கள் அந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும் காற்று எப்படி வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்குன்றது. அதுலேயே வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த இதில், இந்த கையாக்கு லேக்கில். இவன் வந்து உட்காந்து என்னமோ வந்து 5 மாதிரி உட்காந்து பொறுமையாக இது பண்ணிகிட்டு இருக்கான். ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபோர்ஸாவது பண்ணுங்க அப்படின்னாங்க. அம்மா வந்து அப்படியே பூ போல மெயின்டைன் பண்ணுறாரு. மென்மையான ஒரு அம்மா. பண்ணுற அட்ராசிட்டி நமக்கு தான் தெரியும். This one is Pragatanna. He's trying to learn. Wait. முக்கால் மணி நேரம் கயாக் கிளாஸு. இந்த 3/4 மணி நேரமும் வந்து இவன் கிட்டத்தட்ட எந்த இடத்துல இருக்கானோ அதே இடத்துல தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தாலே அப்படி தான் இங்கே இருந்துச்சு எங்களுக்கு. அதுவும் ஒன்றும் நவர மாதிரி தெரில. அந்த விண்டு தான் அவனை புஷ் பண்ணதே தவிர்த்து அவன் எதுவும் பெடல் பண்ணி உள்ளே போன மாதிரி முன்னாடி போன மாதிரி தெரில. பக்கத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரியாக தெரியுது. இவன் அதே இடத்துல தான் நிற்கிற மாதிரி இருக்குது. காத்தடிச்சா கொஞ்சம் அப்படியே ஷோரில் பின்னாடி வர மாதிரி இருக்குது, ஷோர்கிட்ட வர மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து 45 மினிட்ஸ் கிளாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. அந்த 45 மினிட்ஸும் முழுகாமல் இப்படி பேலன்ஸ் பண்ணி மாதிரியே அடித்து ஆனாவுன்னா ஷோர்கிட்டே வந்துட்டு இருந்தான். அவன் பிடிச்சி தள்ள வேண்டியதாக போச்சு. எங்களுக்கு அதே தான் வேலையாக இருந்துச்சு ஃபுல்லாக. பிருத்திவி வேறு ஷோரில் உட்காந்துட்டு அங்கேருந்து டாட்டா வேறு அவருக்கு ரொம்ப வருத்தம் அவரால் போக முடியலையே அப்படின்னு. அவருக்கு எப்போ தான் 8 வயசு ஆகும் அப்படின்னு அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. வேறு எனக்கு சோதட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குவாலிஃபை ஆகி எலிஜிபிள் ஆகி அவரும் இறங்கிடலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து 8 இயர்ஸ் அந்த அபோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவன் இறங்க முடியாது. பரவாயில்ல, அப்படின்னு சமாளித்து ஃபுல்லாகவே மிதந்துட்டான். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு அவன் காரணமாக வீட்டு காரணமாக நமக்கு தெரியல. பண்ணுறான், பரவாயில்ல. எதிர்பார்த்ததை விட சூப்பர் தான். அட்லீஸ்ட் அவனுக்கு இந்த எக்ஸ்போஷர் கிடச்சதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க ஷோருக்கு. அதான் அப்படியே தட்டி தடுமாறி எல்லாம் ஒவ்வொன்றா வந்து பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுக்கு கேப் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முடிச்சு எல்லாத்தையும் போய் தலையெல்லாம் துவத்தி என்னதான் இருந்தாலும் இந்த சாரில் அடிக்க தான் செய்யுது இந்த விண்டில். ஸோ அதுதான் இதான் முடிச்சாச்சு. அவருக்கு செம்ம ஹாப்பி. டேன் வேறு ஆகிட்டார் அவர். நீங்கள் பண்ண கயாக்கிங்கில் டேன் வேறு ஆகிட்டான். அவ்வளோதான். சரி, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.